गाइस अस्सलाम वालेकुम इनके लंच फुल्ला பார்க்கலாமா ஏர் ஃப்ரையர் வாங்கி 2-3 நாளுக்கு தான் சரி ஓகே சிக்கன் எனக்கு ஏர் ஃப்ரையர்ல பண்ணிடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே மேரினேஷன் போட்டு வச்சிட்டேன். எனக்கு என்னோட ஸ்டைல்ல வந்துட்டு எக் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துட்டு அதில் ஆயில் போட்டுட்டு கண்டிப்பாக கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலோட மனம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகுப்பொடி, கரம் மசாலா, பெருஞ்சீரகப்பொடி, மல்லிப்பொடி, பெப்பர் பொடி இவ்வளவு போட்டுட்டு அல்லின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ஸ்டாக் வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் போட்டு நல்லா இதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு 3 முட்டை வந்துட்டு உடைச்சு ஊற்றி ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறேன். ஸ்கிராம்பிள் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு போட்டுட்டு அந்த மசாலாவோடய நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வடித்து வச்சிருக்கல ஏற்கனவே உப்பு போட்டு தான் வடித்து வச்சிருக்கேன் ரைஸ், அதையும் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சிக்கனை வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு ஒரு 1/2 hour ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. செம்ம சூப்பராக லஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட வந்துட்டு எக் ரைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் பண்ண சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு சாலட் இவ்வளோத்தையும் வச்சுட்டு எனக்கு ஆஃப்டர்நூன் செம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.